பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறையுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். வாராந்த பிறையொளி நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். காலத்துக்கேற்ற விடயங்களை வாரம் தோறும் தந்து வருகின்ற பிறையொளி நிகழ்ச்சி இன்று என்ன அம்சத்தை தாங்கி வரப்போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய இந்த நிகழ்ச்சி கலை, இலக்கியம், எழுத்து சார்ந்த விடயங்களை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமையப்போகிறது. மிக நீண்ட காலமாக ஒரு எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்ற ஒருவர் கலை உலகுக்காக 2017ஆம் ஆண்டு ஒரு கவிதை நூலை தந்தவர். நல்ல எழுத்தாளர், கவிதாயினி, அதே போல் ஊடகத்துறையிலும் ஒளிபரப்பாளராக கூட இவர் தன்னுடைய பங்களிப்பை இந்த கலை இலக்கிய துறைக்கு வழங்கி வருகின்றார். அதே போல் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இவ்வாறு அவரை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் இஸ்லாமிய மாநாடுகளிலே, கடல் கடந்த நாடுகளிலே இடம்பெற்ற இஸ்லாமிய மாநாடுகளிலெல்லாம் பேராளர் என்ற ரீதியில் அழைக்கப்பட்டு கௌரவம் பெற்ற ஒருவர். அதே நேரம் அரசால் கலை சுடர் என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி ஜிமாரா அல்லது ஊதாப்பூ என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். அவரை இன்றைய தினம் கலையத்தில் நாங்கள் சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இன்றைய தினம் எங்களுடைய ஜிமாராவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எங்களுடைய பல நிகழ்ச்சிகளை கூட இங்கே தொகுத்து வழங்கியவர். இன்று அவரை நாங்கள் அழைத்து வந்திருப்பதற்கான முக்கியமான காரணம், நான் சொன்னேன் இல்லையா, 2017ஆம் ஆண்டு ஒரு கவிதை நூல், இப்போது மற்றொரு நூல் இந்த கலை உலகுக்குள் கைகோர்த்து கொள்ளப் போகிறது. அது இளஞ்சிறகுகள் என்ற சிறுவர்களுக்கான சிறுகதைகளை தாங்கி வருகின்ற ஒரு நூலாக இருக்கப் போகிறது. அது எதிர்வருகின்ற 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது. அது சம்பந்தமாகவெல்லாம் நாங்கள் நிறைய பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பு எங்களுடைய எழுத்தாளர் பற்றி பேசுவது சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஜிமாரா, ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு சந்தேகம். ஊதாப்பூ அப்படின்னு சொன்னால் தான் இந்த எழுத்துலகில் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு புனைப்பேர் வச்சு எழுதி வருவாங்க. அது என்ன ஊதாப்பூ? ஊதாப்பூ இது நிறைய பேருக்கு எழுகின்ற ஒரு சந்தேகம். நிறைய பேர் என்னிட கேட்டும் இருக்கிறாங்க. அந்த நேரங்கள், அதாவது நான் எழுத்துத்துறைக்குள் வரும் பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்பொழுது போல அல்ல. ஒரு கடிதம் மூலமாகத்தான் ஒரு வானொலிக்கோ பத்திரிகைக்கோ நாங்கள் கவிதைகளையும் கதைகளையும் அனுப்ப வேண்டி இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் நிறைய ஸ்ட்ரிக்ட் பர்சன் சொல்லலாம். பெண் பிள்ளையோட பேர் வெளியே தெரியக்கூடாது, அப்படியெல்லாம் நிறையவே தடைகள் விதித்திருந்தார்கள். இருந்தாலும் எனக்கு இந்த துறையில் இருந்த ஆர்வத்தால் அவர்கள் எழுதுவதை தடை செய்யவில்லை, வேறு பேரில் எழுதலாம் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் நிறைய யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அடம்பன் கொடியின் பூ தெரியுமா? அந்த பூ ஊதா நிறத்தில் தான் இருக்கும். அந்த பூவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அடம்பன் கொடிக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அடம்பன் கொடியின் பூ லேசில வாடாது என்பார்கள். அதனால தான் அந்த பூவின் பெயரை தெரிவு செய்து என்னுடைய இலக்கிய பயணத்தை தொடர்ந்தேன். அதுவே பிற்காலத்தில் இளம் ஊதாப்பூ என்றுதான் இருந்தது. பிறகு அதை மாற்றி எந்த நாளும் இளம் என்கின்ற சொல் தொடராதில்லையா, ஆகையால் ஊதாப்பூ என்பதை என்னுடைய புனை பெயராக தெரிவு செய்தேன். ஒரு பொதுவான பெயராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இப்படியான வித்தியாசமான சிந்தனை உங்களுக்குள்ள அப்பவே எழுந்திருக்கு இல்லையா? ஆமா. சரி, இந்த ஊதாப்பூ அப்படின்ற பெயரோடு தான் நீங்க ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிச்சீங்களா? ஆரம்பிக்கும் பொழுதே கூட அதே பெயரில் தான் ஆரம்பித்தேன். தொலைக்காட்சிகளில், அதே போல் வானொலிகள் நிகழ்ச்சிகள் கூட அந்த நேரத்திலேயே நான் செய்திருக்கின்றேன். தனியார் வானொலிகளில் பயிற்சியும் சில காலம் பெற்றிருக்கின்றேன். அந்த நேரங்களில் கூட என்னுடைய ஆக்கங்கள் வரும் பொழுது அந்த பெயரை பாவிப்பேன். அதே போல் என்னுடைய குரல் வரும் பொழுது கூட அதே பெயரில் தான் சில காலம் நான் செய்து கொண்டிருந்தேன். பிறகு பெயரை போட வேண்டி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதனால் என்னுடைய பெயரை வெளியிட்டேன். அப்போது ஒரு தன்னுடைய பிள்ளையினுடைய பெயர், சொந்த பெயரே வெளியில் தெரியாது என்று
ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க பெற்றோர். ஆமா. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகள் மேடைகள் எல்லாம் உங்களையே சாதாரணமாக ஆகிவிட்டது சாதாரண அடையாளப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் அது. கட்டாயமாக. கட்டாயம். சரி, அந்த ஊதாப்பூ என்ற அந்த நாமம் தாங்கி புனைப்பேர் தாங்கி அந்த ஜிமாரா எழுதிய அந்த வயது பருவம் ஞாபகம் இருக்குதா? ஆமாம், மிக நன்றாகவே நான் ஞாபகம் இருக்கின்றது. இரவு நேரங்களில் பாடசாலை காலங்கள், அதாவது O level செய்கின்ற காலங்களில் நிறைய வாசிப்பேன். எல்லா நூல்களையுமே மாதிரி வாசிப்பேன். அவற்றை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற கருத்துக்களுக்கு முரண்பாடான சிந்தனைகள் தோன்றும். அதைத்தான் நான் கவிதைகளாக எழுதுவதுண்டு. அதை விட மிக முக்கியமான ஒரு விடயம், நான் இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே சொன்னதில்லை. என்னுடைய பெற்றோர்களை விட்டு நான் சிறு வயதில் தனியாக என்னுடைய பெரியம்மா வீட்டிலிருந்து தான் கல்வி கற்றேன். அந்த நேரத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்பொழுது வெளியில் வந்து அப்படியே வானத்தை நிலாவை பார்த்து கொண்டு இருப்பேன். அப்போ என்னுடைய சகோதரியிடம் சொல்வேன், என்னோட கூட பிறந்தவள் அல்ல, என் சித்தியின் மகளிடம் சொல்வேன், நிலவில் உம்மாவின் முகம் தெரிகிறது என்று. அப்படி சொன்ன பைத்தியம் அப்படி என்று கூட அவர் எனக்கு ஏசுவார். பிறகு அந்த தனிமையை போக்குவதற்கு அப்பொழுதிலிருந்தே வானொலி கேட்பது, எழுதுவது, அதை கேட்டு அதை போல எழுதுவது, பாடல்களை கேட்டு எழுதுவது, அந்த மாதிரியாக என்னுடைய எழுத்து ஆரம்பமானது. இளம் பருவம் என்பது மறக்க முடியாத ஒரு விடயம் எல்லோருக்குமே. அந்த வகையில் எனக்கு ஒரு வித்தியாசமான இளமை கால பருவம் இருந்தது. உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்றதுக்கு நானும் ஒரு உதாரணத்தை சொல்லணும். அதாவது நீங்கள் சொன்னீங்களா, நிறைய நூல்களை வாசிக்கிறதுல முரண்பாடாக இருக்கிற விஷயங்களை தான் எடுத்துக்கொள்வேன். ஜிமாரா எப்படின்னு சொன்னால், எங்களோட நிறைய ப்ரோக்ராமில் அவங்க பிரசண்டராக ஒரு நிகழ்ச்சி அறிவிப்பாளராக வந்து பங்கு பற்றி இருக்கிறாங்க. பொதுவாக நிகழ்ச்சிக்கு வாரவங்க எல்லாருமே ஜிமாரா நாங்கள் ப்ரோக்ராம் எடிட் பண்ணுற நேரம் சொல்லுவாங்க, நல்ல அழகாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வீடியோ கிளிப்போடு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. ஆனால் ஜிமாரா மட்டும்தான் சொல்லுவாங்க, பிழைச்ச கட்செல்லாம் எனக்கு அனுப்புங்க, நான் எங்கெல்லாம் தவறு விட்டேனோ எதெங்கெல்லாம் பிழைச்சிதோ அந்த வீடியோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை. சரி, இந்த உங்களுக்குள்ள இந்த எழுத்துத்துறைக்குள்ளே வாரத்துக்கான தாக்கத்தை மிக உறுதியாக ஏற்படுத்தினது யாரு அல்லது எது? நான் சொன்னேன் இல்லையா, சிறு வயதிலிருந்தே வானொலியோடு அதிகம் தொடர்பு இருந்தது என்று. அது என்னுடைய தனிமையை போக்கத்தான் நான் அந்த எழுத்தை ஆரம்பித்தேன். பிற்காலத்தில் நான் எழுதுவது சிலருக்கு அது ஒரு என்ன சொல்வது, அதை வந்து சிலருக்கு பிடிக்காமல் கூட இருந்தது. சில பாடசாலை ஆசிரியர்கள் கூட படிப்பதை விட்டு புத்தகத்துக்கு பின்னால் என்னத்தை கிறுக்கி வச்சிருக்கிறேன் என்று கேட்ட சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. பிற்காலத்தில் நான் கொழும்பிலிருந்து கண்டிக்கு என்னுடைய கல்வியை தொடர்வதற்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் என்னுடைய வகுப்பாசிரியை ஷுஹீரா நுஸ்ரி என்று சொல்லி, அவர்தான் நான் எழுதுவது சிறந்த கவிதைகள் என்று சொல்லி அவற்றை பத்திரிகைகளுக்கு அனுப்பினார். அதிலிருந்து தான் நான் எழுதுவதை இன்னும் அதிகமாக ஆரம்பித்தேன். அது மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தில் எலக்யூஷன் வைப்பார்கள் இல்லையா, எலக்யூஷன் எங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் சரியாக ஆங்கிலத்தில் வர வேண்டும் என்பதற்காக கவிதைகளை தேடி நாம் வாசிக்க வேண்டும் பாடசாலையில். அப்பொழுது எல்லோருமே வாசித்த கவிதைகளையே திரும்ப 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 வாசித்து கொண்டிருப்பார்கள். நான் என்ன செய்தேன், ஆங்கிலத்தில் கவிதைகளை எழுதி நானே வாசிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு ஆங்கிலத்திலும் பாடசாலை நாட்களில் கவிதைகள் எழுதினேன். பிறகு தமிழிலும் எழுதினேன். அன்றிலிருந்து தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு தானொலிகளுக்கு எழுதும் ஆர்வம் எனக்கு அதிகரித்து கொண்டே போனது. அதற்கு நிறைய உதவிகள் பாடசாலை ஆசிரியர்கள் செய்தார்கள். அதே போல் என்னுடைய தாயுடைய நண்பர்கள் என்று எல்லோருமே மாதிரி உதவி செய்தார்கள். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? குறிப்பிட்டு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோருடைய எழுத்திலிருந்தும் கற்பதற்கு நிறையவே விடயங்கள் இருக்கின்றன. மானா மக்கின் அவர்கள், அதே போல் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்கள், இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் வைரமுத்துவாக இருக்கட்டும், வாலியாக இருக்கட்டும், பாரதியார், பாரதிதாசன், எல்லோருடையும் வெவ்வேறு விதமான எழுத்து வகைகள் இருக்கின்றன. அதனால குறிப்பாக இவரைத்தான் பிடிக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எனக்கு கசல் கவிதைகள் தான் நிறைய பிடிக்கும். அந்த வகையில் நான் எழுதுவது கொஞ்சம் அதோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். குறிப்பிட்ட ஒருவரை நாங்கள் மானசீக குருவாக வைத்திருந்தால் அவருடைய தாக்கமே தான் தொடர்ந்து எல்லோருடைய நூல்களை வாசிக்கின்ற போதுதான் ஒரு பரந்த அறிவு, ஒரு பரந்த ஒரு எழுத்தாற்றல் எல்லாம் வித்தியாசமான முறையில் இருக்கும். சரி, நீங்கள் ஆரம்பத்தில் வெளியிட்டது வந்து ஒரு கவிதை நூல்.
கரையை தழுவும் அலைகள் 2017ஆம் ஆண்டு கவிதை நூல் இல்லையா? கவிதை. இந்த இப்போது கவிதை நூலில் இருந்து நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்கிறீங்க வந்து கதைக்கு, சிறுவர் கதைக்கு. ஏன் அந்த என்ன காரணம் அதுக்கு? ஏற்கனவே நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே சொல்லியிருந்தீர்கள் ஒளிபரப்பு துறையிலும் கூட நான் ஈடுபட்டு வருகின்றேன் என்று. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சேவை நிகழ்ச்சியில், அதாவது மலையக முஸ்லிம் சேவையில் ஒரு சிறுவர் நிகழ்ச்சியும் அதே போல ஒரு கவிதை நிகழ்ச்சியும் செய்து வந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அந்த சிறுவர் நிகழ்ச்சிக்கு, மின்னும் மின்மினிகள் எனும் சிறுவர் நிகழ்ச்சிக்கு கதைகளை நான் தேடும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளாகவே எல்லாமே இருந்தது. அப்பொழுது குழந்தைகளுக்காகவும் அதை கேட்டு கேட்டு அதை அழுத்து போயிருக்கும் இல்லையா? பழைய கதைகளை நாம் குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு புதிய சிந்தனைகளை புகுத்தும் ஒரு திறமை இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுக்கு இருக்கின்றது. ஆகையால் தான் நான் சிந்தித்தேன், எதற்காக நாம் இன்னொருவர் செய்த கவிதைகளை, இன்னொருவர் எழுதிய கதைகளை நாங்கள் சொல்ல வேண்டும், ஏன் புதிதாக நாங்கள் சிந்தித்து அவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்லக்கூடாது என்ற சிந்தனையில் தான் இந்த கதைகளை நான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் மலையக முஸ்லிம் நிகழ்ச்சியில், சிறுவர் நிகழ்ச்சியில் சொல்லி, அதில் எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொல்ல நினைத்த கதைகளை அந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியாமல் போனது. அந்த கதைகளை கொண்டு தான் இந்த நூலை உருவாக்கி இருக்கின்றேன். நிறைய வித்தியாசமான விடயங்கள் இந்த கதைகளில் இருக்கின்றன. விஞ்ஞான விளக்கங்கள் உட்பட்டு, அதே போல மூட நம்பிக்கைகள், எல்லா விதமான கதைகளுமே இதற்குள் அடங்கும். குறிப்பாக 13 வயதுக்கு கீழ் என்று சொன்னாலும் பெரியவர்கள் வாசித்தால் கூட அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த கதைகள். 17 கதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான கதைகள் எழுதி அதில் வடிகட்டி தான் இந்த 17 கதைகள் எடுத்திருப்பீங்க. சரி, இந்த பொதுவாக அந்த எழுத்துத்துறையை எடுத்துக்கொண்டா எழுத்து படைக்கப்படுகின்ற படைப்பை விட வாசிப்பினுடைய அளவு குறைவாக இருக்கிறது என்கிற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு படைப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்குது. அப்ப அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கொள்வீங்களா அப்படி சொன்னா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் இதை நாங்கள் எடுக்க வேண்டும் பெண்களிடமிருந்து, தாய்மார்களிடமிருந்து. முன்பெல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உணவை கொடுக்கும் பொழுது ஏதோ வெளியில் இருக்கின்ற சுற்றுச்சூழலை காட்டிதான் அவர்களுக்கு உணவை கொடுப்போம், அல்லது ஏதாவது ஒரு எங்களுடைய தாய் சொன்ன கதையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வோம். அப்படி கடத்திப்பட்ட கதைகள் நிறையவே இருக்கின்றன வாய்மொழி மூலமாக. இன்று வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்ட கதைகள் யாருக்குமே தெரியாது. அந்த வகையில் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், பெற்றோர்கள், அதாவது குறிப்பாக தாய்மார்கள், சாப்பிட இலகுவாக்குவதற்காக போனை கையில் கொடுத்து விடுகின்றார்கள். இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அறிவுகள் இல்லாமல் போகின்றது, பொது அறிவு இல்லாமல் போகின்றது. அது அவர்களுக்கு பிற்காலத்தில் பாடசாலை நாட்களில் கூட பார்த்தீர்களானால் எதையாவது சொன்னால் டக்குன்னு ஃபோனை கேட்டு அதன் மூலம்தான் தேடுவார்கள். அதை புத்தகம் ஒன்றை எடுத்து அதன் மூலமாக ரிஃபர் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவதில்லை. நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஃபோன் மூலமாக எதை நாம் தேடி பெற்றாலும் அது எங்களுடைய மெமரியில், ஞாபகத்தில் இருக்க போவதில்லை. இதே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நூலை தேடி அதன் மூலமாக எடுத்தால் அது எங்களுடைய மெமரியில் அப்படியே பதிந்துவிடும். இதனால்தான் பிள்ளைகளுக்கு வாசிப்பு என்பது அறவே இல்லாமல் போய்விடுகின்றது. இதை பெண்களாகிய நாங்கள், தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். நிச்சயமாக. இப்போது நாங்கள் பார்த்தால் சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வகையான விளையாட்டு பொருட்களையும் வாங்கி கொடுக்கின்றோம். பாடசாலை கல்விக்கு, மேலதி வகுப்புக்கு தேவையான புத்தகங்கள் சகலதையும் வாங்கி கொடுக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் சொல்வது போல பிள்ளைகளை வாசிக்க பழக்குவதற்கு நல்ல நூல்களையும் நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். வாங்கி கொடுத்தால் மட்டும் போதாது, அதை வாசிப்பது எப்படி என்பதை அவர்களுக்கு பழக்க வேண்டும். வாசிப்பை நாங்கள் அவர்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த ஃபோனோடு இருக்கின்ற தொடர்பை 8 மாத குழந்தையிலிருந்தே நாங்கள் குறைக்க வேண்டும். ஏனென்றால் 8 மாத குழந்தைகளுக்கும் அவர்கள் கைகளுக்கு பாவிக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது அதை யாரும் தேடி பெறுவதில்லை. உண்மை. நீங்கள் இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஃபோனுக்கு எடிக்ட் ஆகுறாங்க. சின்ன பிள்ளைகள் எப்படி அந்த ஃபோன் பாவனையிலிருந்து அந்த ஃபோனுக்கு அடிமாரத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற நல்ல ஒரு கருத்து. எங்களுடைய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நூல்களை வாசிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டினோம்னு சொன்னால்
அந்த இவ்வாறான டிவைஸ்ல இருந்து ஃபோன்கள்ல இருந்து இப்போ எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் தூரமாக்கலாம். கண்டிப்பா அது ஒரு குறிப்பிட்ட பருவ வயதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளவு முயன்றாலும் அவர்களிடமிருந்து அந்த ஃபோனை நாங்கள் நீக்க முடியாது. ஏனென்றால் சொல்வார்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று. அதே போல தான் நாங்கள் தொட்டிலேயே ஃபோனை கையில் கொடுத்து விட்டுட்டு டீனேஜ் வயசாகின பிறகு கேட்டால் எத்தன்மைக்கும் தரமாட்டார்கள். ஆகையால் அந்த தொட்டிலேயே நீங்கள் அவர்களுக்கு அதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சொல்றேன்னா தொட்டில் இல்லை, இப்போ கருவில் இருக்கிற நேரமே அந்த ஃபோனோட தாக்கம் பிள்ளைகளுக்கு வருது. இந்த தாய்மாரும் கூடுதலாக ஃபோனோட தான் காலத்தை கழிக்கிறாங்க. அப்போ முதல்ல ஜப்பான் போன்ற நாடுகளில் கருவுற்றதிலிருந்து அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு போவாங்களாம், மேத்ஸ் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறதுக்கு அப்படிலாம் போவாங்களே. ஏன்னா அந்த தாக்கம் பிள்ளைக்கு வரணும்னு சொல்லி. அப்போ நாங்களும் கருவுற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஃபோனை தவிர்த்து கொள்வது நல்லது. சரி, இப்போ உங்களோட முதலாவது நூல் கவிதை நூல் இப்போது சிறுவர்களுக்கான கதைகள். கவிதைக்கும் கதைகளுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? கவிதைக்கும் கதைகளுக்கும் வித்தியாசம், கவிதை வந்து நாங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கதையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை விரிவாக சொல்லுவோம். பெரியவர்களுக்கான கதையை நாங்கள் எப்படியாவது சொல்லிவிடலாம். ஆனால் அந்த சிறுவர்களுக்கான கதைகளை எழுதும் பொழுது நாங்கள் ஒரு சிறு குழந்தையாக குழந்தை மனசு வேணும், கண்டிப்பாக குழந்தையாகவே மாறிவிட வேண்டும். ஏன்னா அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே முற்று முழுதாக வித்தியாசமானதாகவே இருக்கும் இல்லையா? அதே போல அவர்களுக்கு புரியும் வகையில் இருக்க வேண்டும், மொழி இலகுவாக இருக்க வேண்டும், அதில் ஒரு மாரல் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு படிப்படியாக கொண்டு வர வேண்டும். பிழைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். பெரியவர்கள் என்றால் ஏதோ ஒரு குதர்க்கமாக சொன்னால் கூட அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு இலகு மொழியில் நாங்கள் பெரியவர் என்ற படியை தாண்டி சிறுவர்களாக மாறி எழுத வேண்டும். சரி, இந்த உங்களுடைய இளஞ்சிறகுகள் என்ற சிறுவர்களுக்கான இந்த கவிதை நூல் எதிர்வருகின்ற 15ஆம் தேதி வெளியிட்டு வைக்கப்பட இருக்கிறது இல்லையா? போஸ்டல் ஆடிட்டோரியமில் இடம்பெற இருக்கு. எத்தனை மணிக்கு? 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போஸ்டல் ஆடிட்டோரியமில் 3 மணிக்கு இந்த இளஞ்சிறகுகள் நூல் வெளியீட்டு விழாவும் சிறுவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் நடைபெறவிருக்கின்றது. நான் அந்த விஷயத்தான் வாரத்துக்கு இருந்தேன். சிறுவர்களுக்கான பரிசளிப்பு விழா என்று சொல்லுகின்ற போது நீங்கள் இந்த நூல் வெளியீட்டை மையமாக வச்சு ஒரு சிறுவர்களுக்கான, அதாவது பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கான ஒரு சிறுகதை போட்டியை நாடளவிய ரீதியில் நடத்துறீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறுவர்கள் ஒரு முறை என்னுடைய சிறுவர் நிகழ்ச்சிக்குள் வந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் என்னுடைய குழந்தைகள். அவர்களை நான் வித்தியாசமாக பார்ப்பதில்லை. நிறைய பிள்ளைகள் வந்து அவர்களுடைய திறமைகள் இருக்கும், பெற்றோர்களால் அவர்களுக்கு எந்த ஒரு ஆக்கத்தையுமே எழுதி கொடுக்க முடியாத நிலையில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை ஆன்லைனில் நாங்கள் எடுத்து அவர்களுக்கு எப்படி பேச வேண்டும், அந்த மாதிரியான நிறைய விடயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி என்னோட நிறைய நெருக்கமான அந்த பிள்ளைகளுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் இல்லையா? எனக்கு இந்த கதை நூலை எழுதக்கூடிய ஒரு சிந்தனையை தந்ததும் அந்த பிள்ளைகள் தான். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதே போல் அவர்களுக்குள் இருக்கின்ற திறமை வெளிப்பட வேண்டும். ஏன்னா நிறைய ஏராளமான பிள்ளைகளுக்கு திறமை இருக்கின்றது, அதை காட்டுவதற்கான களம் இப்பொழுது இல்லை. அந்த களத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த நூல் வெளியீட்டை ஒரு கருவியாக நான் பயன்படுத்தி கொண்டேன். அதே போல் என்னுடைய பிள்ளைகள், அதாவது என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகளும் என்னுடைய கதைகளை கேட்கின்ற பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. அதே போல இந்த கதைகள் வந்த பிறகு அவர்களுடைய கதைகளை பார்த்தோமே ஆனால் அந்த கதை அவர்களுடைய வாழ்க்கையின் அந்த போட்டியை எப்படி நடத்தினீங்க, அந்த என்னென்ன வரையறை வச்சிருந்தீங்க, எந்த வயது பிள்ளைகளுக்கு நடத்தினீங்க, அந்த அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க. 13 வயதுக்கு கீழ்பட்ட அனைத்து மாணவர்களுமே பங்கு பெற்றலாம். அகில இலங்கை ரீதியாக தமிழ் மொழி மூலமாகத்தான் இந்த கதை போட்டி நடைபெற்றது. அப்படி நிறைய கதைகள் வந்திருந்தது. பாடசாலை அதிபர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய கையெழுத்திடப்பட்ட கடிதத்தோடு தான் வந்தது. ஒரு 5 நடுவர்களை வைத்துத்தான் இந்த கதைகள் அத்தனையுமே நாங்கள் தெரிவு செய்தோம். அப்படியாக 250 கதைகளுக்கு மேல் வந்து அதிலிருந்து 3 தெரிவு செய்து 10 ஆறுதல் பரிசுகள் என்று தான் முடிவு செய்திருந்தோம். அதற்கு பிறகு கதைகளை பார்த்த பிறகு அதை 20 ஆறுதல் பரிசாக மாற்றிவிட்டோம். முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கும் அது இல்லாம மேலதிகமா இன்னும் 20 பேருக்கான பரிசும் கொடுக்கின்றோம். நாடளாவியில இருந்த பிள்ளைகள் எல்லா இடங்களிலுமே மிக
தொலைவில் இருந்து கூட வருகின்றார்கள். இது என்ன சந்தோஷமான விடயம் என்றால், இந்த இடத்தில் இருப்பவர்கள் வருவார்களா என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட நான் கால் பண்ணி பேசிய பொழுது மகிழ்ச்சியாக நாம் கண்டிப்பாக வருவோம் என்று சொன்னார்கள். அதனாலேயே அவர்களுடைய பரிசினுடைய அளவை கொஞ்சம் கூட்டி. சரி, இந்த இந்த சிறுகதை போட்டியை வந்து ஏதாவது ஒரு அமைப்பா சேர்ந்து செய்தீங்களா இல்லாட்டி நீங்க தனிப்பட்ட முறையில் செய்தீங்களா? இது வந்து தனிப்பட்ட முறையில் தான் நான் செய்தேன். என்னுடைய கணவரும் நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் செய்தது. ஏனென்றால் இதற்கு புறம்பாக கூட நாங்கள் நிறைய கல்விக்கான உதவிகள் செய்து வருகிறோம். எந்த ஒரு விளம்பரமும் படுத்துவதில்லை. சிறுவர்களுடைய தன்மானம் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லையா? ஆகையால் அதை இந்த மாதிரியாக செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு நிறுவனமும் இல்லாமல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பரிசுகளை எல்லாம் வழங்குகின்றோம். உண்மையில் ஒரு பெரிய ஊக்குவிப்பு. அதாவது எழுத்து துறையில் ஆர்வம் கொண்ட பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறீங்க. அதே நேரம் அந்த பிள்ளைகளை கௌரவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை இப்போ எடுத்திருக்கிறீங்க. உண்மையில் அதுக்காக நாங்கள் உங்களை பாராட்ட வேணும். ஒரு தனி நபராக நீங்கள் இவ்வாறான ஒரு நல்ல ஒரு சமூக சேவை செய்கிறது உண்மையில் பாராட்டத்தக்க ஒரு விடயம். தொடர்ந்து செய்வீங்களா? கண்டிப்பாக. இதற்கு பிறகு ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக எல்லோருக்கும் உதவி, மாணவர்களுக்காக குறிப்பாக மாணவர்களுக்கு உதவிகளை செய்யவிருக்கின்றோம். அவர்களுடைய தன்மானம் பாதிக்காத வகையில், அவர்களுடைய முகம் காட்டாமல். ஏனென்றால் கொடுப்பவர்கள் நிறைய இருந்தும் கூட எடுப்பவர்களின் அளவு இப்பொழுது குறையவே இல்லை. காரணம் ஏனென்றால் தன்மானம் விடப்பட்ட பிறகு அவர்கள் கேட்கத்தான் பழகுவார்களே தவிர தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வராது அவர்களுக்கு. ஏனென்றால் தன்மானம் விடுபட்டு போய்விட்டது. ஆகையால் அந்த அவர்களுடைய தன்மானத்தை பாதுகாத்து அவர்களுடைய எந்த ஒரு தகவல்களையும் வெளிப்படுத்தாமல் உரிய முறையில் அவர்களுக்கு உதவிகள் செய்யப்படும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றோம். இனி தொடர்ந்து ஒரு நிறுவனத்தின் மூலமாக நாமே ஆரம்பித்து அப்படி செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் இந்த சிறுகதை போட்டியை நடத்தினீங்க தானே? அது இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டுச்சா இல்லாட்டி பொதுவான ஒரு அறிவித்தலா? பத்திரிகை மூலமாக நாங்கள் அறிவித்தோம், முகநூல் மூலமாக எல்லா வகையிலும் நாங்கள் அறிவித்தோம். எல்லா இடங்களிலும் இருந்து வந்தது. அதுக்கான ஒரு மட்டக்களப்பு என்ற எந்த ஒரு பிரிவினையும் இல்லை, தமிழ் முஸ்லிம் என்ற பிரிவினையும் இல்லை, எல்லா பாடசாலைகளிலும் இருந்து வந்தது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சரி, இப்போது எதிர்வருகிற 15ஆம் தேதி போஸ்டல் ஆடிட்டோரியத்தில் வந்து உங்களோட இந்த நூல் வெளியீடும் சிறுகதை போட்டியில் வெற்றி பெற்ற சிறார்களுக்கான மாணவிகளுக்கான கௌரவிப்பும் பரிசளிப்பும் இடம்பெற இருக்குது. அந்த நிகழ்வு சம்பந்தமாக கொஞ்சம் பேசுவோமே. கண்டிப்பாக. இதற்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பிரதம அதிதியாகவும், சிறப்பு அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கட்சி தலைவர் மனோ கணேசன் அவர்கள், பிரைம் மினிஸ்டர் அடிஷனல் செக்ரட்டரி ABM அஷ்ரஃப் அவர்கள், அதே போல நிகழ்ச்சியை தலைமை தாங்குகின்றார் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்கள், இதே போல பல முக்கிய பிரமுகர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எல்லோருமே கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். கட்டாயமாக அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அழைக்கின்றேன். 15ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு போஸ்டல் ஆடிட்டோரியமில் சிறுவர்களுக்கான சிறுகதை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவும் இளஞ்சிறுகள் சிறுகதை நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெறவிருக்கின்றது. அனைவரும் வருகை தந்து உங்களுடைய ஆதரவை தருமாறும் அன்போடு இந்த நிகழ்ச்சியினூடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் பொதுவான அழைப்பு. எல்லோரும் வரலாம். எல்லோரும் வந்தால்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக எங்களுடைய படைப்புகள், எங்களுடைய கலை சார்ந்த விடயங்கள் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால், உயர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அவ்வாறான துறையில் இருப்பவர்களுக்கான ஊக்குவிப்பை நாங்கள் வழங்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு சிறிய கைதட்டாக இருந்தால் கூட அது பெரியதொரு ஊக்குவிப்பாக இருக்கும். அந்த வகையிலே எதிர்வருகின்ற 15ஆம் தேதி போஸ்டல் ஆடிட்டோரியத்திலே மாலை 3 மணிக்கு இடம்பெற இருக்கின்ற இளஞ்சிறுகள் சிறுவர் கதைகள் அடங்கிய நூல் வெளியீடும், சிறுகதைகளை எழுதி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற இருக்கிறது. அதில் எல்லோரையும் கலந்து கொள்ளுங்கள் என்று நானும் ஒரு கலை இலக்கிய ஆர்வலர் என்ற வகையிலே நானும் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்போது இந்த துறையிலே எத்தனை ஆண்டு கால அனுபவம்? கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம். 16-17 வயதில் எழுத ஆரம்பிச்சிங்க. இவ்வளோ காலம் இந்த துறையில் நின்று படிக்கிறது வந்து லேசி இல்லை.
நிறைய பேர் ஒரு ஊக்குவிப்பு பங்களிப்பு இருக்கணும், கண்டிப்பா வழிகாட்டல் இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஊக்குவிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற, உங்களை தட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றவர்களையும் ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும் இல்லையா? கட்டாயமாக. முதலில் பக்கபலமாக நிற்பது என்னுடைய கணவர் தான். பல நேரங்களில் பல விமர்சனங்களின் போது இதெல்லாமே வேணாமே, விட்டு ஒதுங்கிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உன்னுடைய கணவர் நான் சொல்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டு போ என்கின்ற உற்சாகத்தையும் மனதைரியத்தையும் வழங்குகின்றவர் அவர்தான். அதே போல ஊடகத்துறை உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்திலும் வெளியில் சென்றாலும் எந்த நேரத்தில் திரும்பி போவோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவார்கள். அதே போல் அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்கள், அதே போல் எங்களுடைய ரலீன் சகோதரர் ரலீன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த வேண்டும். ஃபாத்திமா ரீசா, அந்த பக்கத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முகுந்தன் அண்ணா, ராமணன் அண்ணா, அப்படி எல்லோருமே உதவி பண்ணுவார்கள், ஊக்கமளிப்பார்கள். நான் தளர்ந்து போயிருக்கின்ற நேரங்களில் கூட எதற்கு தளர்ந்து போக வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை பேசி ஏதாவது ஒரு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி விடுவார்கள். அப்படி நிறைய பேர் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் தவறான விமர்சனங்கள் வைப்பவர்கள் கூட உற்சாகப்படுத்தி விடுகின்றார்கள் என்பது தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒருவர் எங்களுக்கு தொடர்ந்து அடிக்கும் பொழுது எந்த நேரமே நாம் கீழே இருக்க மாட்டோம் தானே, ஒரு கட்டத்தில் மேலே எழுவோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அது கலை இலக்கிய துறையில் கேட்கவா வேணுமே. கண்டிப்பா. சரி, இப்போது நீங்கள் இந்த சிறுவர்கள் தொடர்பில் எங்களுடைய இளம் பராயத்தினர், எதிர்கால சந்ததியினர், எதிர்கால ஆளுமைகள் சம்பந்தமாக நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த காலத்தில் சிறுவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் கூடுதலாக பார்க்குறீங்க? எதிலிருந்து எங்களுடைய சிறுவர்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க? அவர்கள் வெளியில் வர வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால், சமூகத்தோடு ஒன்றுபட வேண்டும், எல்லோரோடுமே பொதுவாக பேச வேண்டும், கதைக்க வேண்டும். ஏன்னா இப்போ பிள்ளைகள் வெளியில் எங்குமே செல்வதில்லை, வீட்டுக்குள் அடைந்து கிடப்பதையே விரும்புகின்றார்கள். அவர்கள் கொஞ்சம் வெளியில் வர வேண்டும், அவர்களுடைய மன நிதானம் வேண்டும். அந்த மன நிதானத்தை பெறுவதற்கு பெற்றோர்களுடனான உரையாடல் மிக அவசியம். அதே போல் பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்க. இப்பொழுது சில பெற்றோர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுடைய குறைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புரியுதா? அப்ப அது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அட்வான்டேஜாக போய்விடும். அந்த பிழை என்ன என்பதை சரியாக இனம் கண்டு, ஒருவர் சொன்னதற்காக நம்பவும் கூடாது, அதற்காக அதை கவனமின்மையாக உடையவும் கூடாது. அதை என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை நேர்வழிப்படுத்த வேண்டும். அதே எந்த நேரமும் பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுது கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெற்றோர்களை விட்டு பிற விடயங்களுக்கு போவதற்கான நிறைய காரணிகள் அவர்களுக்குள் இப்பொழுது இருக்கின்றது. ஆகையால் பெற்றோர்கள் அவர்கள் கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டும். அவர்கள் விட வேண்டிய ஒரு விடயம் தனிமை. அந்த தனிமையிலிருந்து அவர்கள் வர வேண்டும். அந்த தனிமையிலிருந்து வந்தாலே அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் அவர்களை விட்டு போய்விடும். புறக்காரணிகளை அவர்கள், அதாவது சுற்றுச்சூழலோடு ஐக்கியமாக வேண்டும். நல்லது. சரி, இப்போது கவிதையிலிருந்து கதைகளில் இருந்து அடுத்தது என்னவா இருக்கும்? 10 எழுத்துக்கள். நான் சிலோட நாவலாக இருக்குமோன்னு யோசிச்சேன். நாவலும் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஆனால் என்னுடைய மானசீக குரு அஷ்ரஃப் ஷிஹாப்தீன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நானே நிறைய வீடியோஸ் செய்திருக்கிறேன் இல்லையா, அவற்றை ஒரு 10 எழுத்துக்களாக வெளியிடலாம் என்று. நல்லது. அதான் எதிர்கால லட்சியம். உங்களுடைய லட்சியம் ஒன்று அல்ல, பல இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி கொண்டு வரணும். அடுத்தது 10 எழுத்து. 10 எழுத்து 2 விடயங்கள் தயாராக இருக்கின்றன. கவிதை நூல் ஒன்றும் இருக்கின்றன, அதே போல நாவல் ஒன்றும் இருக்கின்றது. ஆனால் அதை எல்லாவற்றையும் முந்திக்கொண்டு சில நேரங்களில் இந்த 10 எழுத்து வரலாம். நல்லது. உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும். அதே நேரம் உங்களுடைய சமூக பணியும் தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். இப்போது கூட வெளிவர இருக்கின்ற அந்த இளஞ்சிறகுகள் சிறுவர்களுக்கான கதைகளை உள்ளடக்கிய நூல் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன கதைகள் தான் இல்லையா? இந்த எழுத்துக்களை பார்த்தா கூட வாசிக்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய ஃபொண்ட் சைஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபொண்டும் நல்லா இருக்குது.
கதைகளுக்கு ஏற்ற படங்கள் கூட இங்கே உள்வாங்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாக இருக்கிறது. சிறந்ததொரு நூல். எங்களுடைய இளம் சிறுவர்கள், இளம் பராயத்தினர் படித்து பயன்பெறுவதற்கான நூலாக இந்த இளஞ்சிறர்கள் நூல் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நூலை எல்லா சிறுவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஏதும் ஏற்பாடுகள் இருக்குதா? நாடு தழுவிய ரீதியில் நாடு தழுவிய ரீதியில் நான் எல்லா புத்தக சாலைகளுக்கும் எல்லா புக் ஷாப்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் ஏதாவது ஒரு புக் ஷாப் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அதை நான் கொரியர் செய்து விடுவேன். ஏனென்றால் நாடளாவிய ரீதியில் இந்த புத்தகம் சென்று சேர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதே போல் ஏதாவது ஒரு பாடசாலைக்கு கூட நூல்கள் தேவையாக இருந்தால் இலவசமாக நான் அனுப்பி வைப்பேன். பாடசாலையினுடைய லைப்ரரிக்கு இலவசமாக நான் அனுப்பி வைப்பேன் அவற்றை. சரி. அப்படி இல்லாமல் இந்த நூலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தால் யாருக்காவது பண வசதி இல்லைண்டா கூட தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு நூலை அனுப்பி வைப்பாங்க. கண்டிப்பாக வாசிக்கும் ஆர்வம் எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த நூல் வந்து சேரும். சரி. எங்களுடைய ஜிமாரா ஊதாப்பூ, கலை உலகில் அறியப்பட்ட நாமம் ஊதாப்பூ என்று அவரோடு தான் நாங்கள் ஒரு நேர்காணலை, ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கின்றோம். இது வருகின்ற 15ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற இளஞ்சிறகுகள் சிறுவர் கதைகள் உள்ளடங்கிய அந்த நூல் சம்பந்தமான விடயங்களை மையப்படுத்தியதாகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதி அமைந்திருந்தது. கட்டாயமாக நீங்களும் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு சலாம் கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வந்து கலந்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடிதான். சரி, இந்த அளவோடு இன்றைய பிறை ஒளி வாராந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். எண்ணங்கள் சீரானால் செயல்கள் செம்மையாகும், செயல்கள் செம்மையானால் வாழ்க்கை வளமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.